மனைவி சொன்ன யோசனை. சம்பளத்தை பேங்க்ல கட்டிட்டியா என்றான் ரகு. கட்டியாச்சு. இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கு தெரியுமா? $1,00,000. நம்ம பணத்தில் 46,00,000 ரூபா. கிட்டத்தட்ட அரை கோடி சேர்த்துட்டோம் ஒரு வருஷத்தில் என்றாள் உமா. இதை எடுத்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டா பேங்க்ல போட்டு வட்டியிலே வாழ்ந்துடலாம். வேலை செய்யவே தேவையில்லை என்றான் ரகு. அரை கோடி பெரிய விஷயமா? எங்கள் அப்பா சொத்துல என் பங்கே 2 கோடி வரும். 10 வருஷம் இருந்து 5 கூட பண்ணிட்டு போயிடலாம். பணத்தை நல்ல விதமாக முதலீடு பண்ணினா பெருக்கலாம் என்றா உமா. பங்கு மார்க்கெட் சமாச்சாரம் வேண்டாம். அது 2 வருஷம் முன்னால் காசு போட்டவன் எல்லாம் போண்டி ஆயிட்டான். பங்கு மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் வீடு விலை எப்படி ஏறி போச்சு 2 வருஷத்தில் பார்த்தீங்களா? ஒரு வீட்டு தரகரை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த சின்ன ஃப்ளாட் போதுமா? எதுக்கு வீட்டில் போய் காசை போட்டு? எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கி வாடகைக்கு விடலாம். வேண்டாம், உங்கள் அப்பா உங்கள் தங்கையை குடி வச்சிருவார். வாடகையும் கேட்க முடியாது, காலியும் செய்ய மாட்டாங்க. வெளியாளுக்கு கொடுத்தா காலி செய்ய மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணணும். ஊரில் வீடு நம்ம போகிறச்ச வாங்கிக்கலாம். எங்கே வீடு வாங்கி வாடகைக்கு விடலாம் என்றாள் உமா. இங்கேயே வாங்குறதா? வாடகை சமாச்சாரம் நமக்கு சரியாக வருமா என்றான் ரகு. சும்மா இருங்க. உஷா பட்டேல் கிட்ட பேசினேன். அவங்க 2 வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுருக்காங்களாம். பேங்க் கடன் தவணையை விட அதிகமாக வாடகை வருதாம். வீட்டு விலையும் மேலே போயிடுச்சா? ரகுவுக்கும் இதில் ஆர்வம் ஏற்பட்டது. அவர்கள் வளர்ந்த பின்னணிகள் சற்று வித்தியாசமானவை. ரகு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். சேர்த்த காசை பத்திரப்படுத்த வேணும் என்ற வெறி இருந்தது. உமாவின் குடும்பம் துணிமணி வணிகத்தில் பொருள் ஈட்டியது. பணத்தை முதலீடு செய்து பெருக்குவதில் அவளுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. மறுநாள் வீட்டு தரகராக பணியாற்ற ஒரு பெண்மணி அவர்களுடன் பேசினாள். அவர்கள் இருந்த சான்ஹவுசன் நகரில் வீட்டு விலை 2 வருடத்தில் ரெட்டிப்பாக உயர்ந்திருப்பதை சுட்டி காட்டினாள். இவர்களுக்கு தேவையான 3 அறை கொண்ட வீடு சுமார் 6 லட்சம் ஆகும் என்று சொன்னாள். 6 லட்சமா? எங்ககிட்ட $1,00,000 தான் இருக்கு. அது போதும். அதை முன்பணமாக கட்டி பாக்கி 5 லட்சத்துக்கு வங்கியில் 30 வருட கடன் வாங்கிக்கலாம். மாதம் $3,000 தவணை இருக்கும். இன்சூரன்ஸ் அது இதுன்னு கூடுதலா மாதம் $150 ஆகும். ரகுவுக்கும் உமாவுக்கும் இதில் திருப்தி இல்லை. வந்து சில வீடுங்களை பாருங்க என்றார் அந்த பெண்மணி. இவர்கள் பார்த்த வீடுகள் இவர்களுக்கு பிடித்தன. $50,000 குறைத்து கேட்டு பார்த்தார்கள். இவர்களுக்கு கிடைக்கவில்லை. வீடு நன்றாக இருந்தால் விற்பவர் கேட்ட விலைக்கு மேலேயே விற்று போனது. இவர்களுக்கு சலிப்பு வந்துவிட்டது. வீடு தேடுவதை நிறுத்திவிட்டார்கள். நாம் இருக்கிற இடத்திலேயே இருப்போம். வீடு ஒன்றும் ஆண்டாம் என்றான் ரகு. நான் உஷா கிட்ட பேசுகிறேன். அவள் சொல்கிறா, நீ முதலீட்டுக்கு தானே வாங்குற, வாங்கி கொடுத்தன வை. இந்த டவுனில் விலை அதிகமாக இருக்குன்னா சற்று தள்ளி போய் வாங்கே. வாடகை எப்படியும் தபாலில் வந்துடும் சொன்னா. தவிர தரகர் ஒருத்தரும் வேண்டாம். தரகர் இல்லாமல் யாராவது வித்தா வாங்கிடுன்னு சொன்னா. பேப்பரில் சாக்ரமெண்டோவில் ஒரு வீடு $3,00,000 போட்டிருக்காங்க. நம்பரை வாங்கி கூப்பிட்டு வச்சுருக்கேன். என்ன ஆச்சு? வயசான ஆள் ஒருத்தர் விற்கிறாராம். விற்றுட்டு நியூயார்க்கில் பெண்ணு வீட்டுக்கு போக போகிறாராம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. ஞாயிறு காலை சாக்ரமெண்டோ பயணமானார்கள். அருகில் உள்ள நகரம்தான். சாதாரணமாக 2 மணி நேரத்தில் போய்விடலாம். இருந்தாலும் போக்குவரத்து நெருக்கடியால் 3 மணி நேரம் ஆனது. வீட்டின் சொந்தக்கார கிழவர் அவர்களை அன்புடன் வரவேற்றார். நீங்கள் இந்தியர்களா? நான் 2ஆம் உலகப் போரில் கல்கத்தா துறைமுகத்தில் கப்பலில் 3 நாள் தங்கியிருக்கேன் என சொல்லி அமீர் பங்களா ஜானினா என்றார். உமா விழித்தார். வங்காள மொழியில் தனக்கு வங்காளம் பேச தெரியாது என்று சொல்கிறார் என்று ரகு விளக்கினான். வீடு அழகாக இருந்தது. 4 படுக்கை அறைகள், 2 குளியல் அறைகள், கொல்லையில் பூச்செடிகள், பழமரங்கள். வீட்டின் முன்புறத்தில் செவ்வக வடிவில் பசும் புல்தரை. விலையை குறைக்க பேரம் பேசினார்கள். கிழவர் மசியவில்லை. தரகர்கள் தினமும் வருகிறார்கள். 3,4 லட்சத்துக்கு கூட வித்து தருகிறேன் என்று சொல்கிறார்கள். 3 லட்சம் எனக்கு போதும். நேற்று கூட ஒரு குடும்பம் வந்து பார்த்தது. அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. யார் முதலில் வாங்கினாலும் எனக்கு கவலை இல்லை என்றார். உஷாவுக்கு ஃபோன் போட்டதில் 3 லட்சமா? கண்ணை மூடிக்கிட்டு வாங்க என்றாள்.
இவர்கள் வீட்டை வாங்க உத்தேசித்து எங்களுக்கு லோன் கிடைக்குமா என்று பார்க்கணும் என்றார்கள். கிழவர் அதற்கு தயாராக இருந்தார். நான் வங்கியை அழைத்து விவரம் வாங்கி வைத்திருக்கிறேன். உங்கள் சம்பள சேமிப்பு விவரங்கள் சொல்லுங்கள் என்றார். அவரே கணக்கிட்டு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சுலபமாக கடன் கிடைக்கும் என்று தைரியம் சொன்னார். இவர்கள் திருப்தி அடைந்து அவர் கொடுத்த காகிதங்களில் கையெழுத்திட்டார்கள். மறுபடியும் வார நாட்களில் வங்கிக்கு வர சொன்னார். இவர்களும் போய் கடனுக்கு மனு செய்தார்கள். 2 வாரத்தில் கடன் அனுமதி வந்தது. 1,00,000 முன்பணம் செலுத்தி 2,00,000 வங்கி கடன். மாதம் $1,200 வீதம். வங்கிக்கு 360 மாதங்கள் தர வேண்டும். கிழவர் தொலைபேசி அழைத்து வீட்டில் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது, வீட்டில் கரையான் இல்லை என்று ஒரு சான்றிதழ் வாங்க வேண்டும். இதற்கென பிரத்யேகமாக டெர்மைட் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார்கள். பொதுவாக அவர்கள் இல்லாதை இருப்பதாக சொல்லி காசு பறித்துவிட்டு தான் சான்றிதழ் கொடுப்பார்கள். $200-300 செலவாகும். நீங்களே வந்து சோதித்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்தியாவிலிருந்து தன் பிள்ளையை பார்க்க வந்திருந்த ஒரு வாஸ்து நிபுணரை அழைத்து போனார்கள். வீட்டை சுற்றி பார்த்துவிட்டு கரையான் ஒன்றும் இருக்கிறாப்புல தெரியல, எதுக்கோ வாஸ்துப்படி வாசல் கதவுல சின்ன கண்ணாடி பதிச்சிட்டா போதும், சர்வ சுபத்திர நிர்மூலம் என்றார். அதற்கு அவருக்கு $50 தொகை கொடுக்கும்படி வந்தது. கிழவரின் வீட்டில் கரையான் நடமாட்டம் இல்லை என்பதை திருப்தியோடு ஒப்புக்கொள்வதாய் ஒரு தாளில் கையெழுத்திட்டார்கள். கிழவர் அவர்களுக்கு ஒரு ஓவியத்தை பரிசளித்தார். அது என்ன ஓவியம் என்று தெளிவாக இல்லை. ஒரு நீல பின்னணியில் சின்ன கோழி முட்டை மாதிரி ஏதோ இருந்தது. அது என்ன என்று கேட்டு தன் அறியாமையை வெளிக்காட்ட ரகுவுக்கு இஷ்டமில்லை. வங்கி பேப்பர்களில் கையெழுத்திட்டு ஒரு வழியாக அடுத்த வாரம் வீடு கைக்கு வந்துவிட்டது. நண்பர்களை அழைத்து வந்து ஒரு சிறு விருந்து கொடுத்து மகிழ்ந்தார்கள். நண்பர்கள் பொறாமையுடன் வீட்டை பார்த்து புகழ்ந்துவிட்டு போனார்கள். இவர்களுடைய அலுவலகம் சான் ஹோசேவில் இருந்தது. இந்த வீட்டை எப்படி வாடகைக்கு விடுவது என்று பிரச்சனை இருந்தது. வீட்டுக்கடன் தவணை $1,200, பேப்பரில் $1,600 மாத வாடகைக்கு வீடு என்று விளம்பரம் கொடுத்தார்கள். வாரம் முழுவதும் ஒருவரும் அழைக்கவில்லை. அடுத்த வாரம் 1,500 என்று குறைத்தார்கள். அடுத்த மாதத்தில் 1,200 என்று ஆக்கினார்கள். அப்படியே சீந்து வாரில்லை. 2 மாத கடன் தவணையை கட்டியாகிவிட்டது. பாரு, வீட்டில் யாரும் இல்லாமல் மாதம் 1,200 கரையுது என்று ரகு வைத்தெறிந்தான். இது வியாபாரங்க, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், பொறுத்துப்போம் என்று தேற்றினாள் உமா. வார இறுதியில் சாக்ரமெண்டோ போய் அந்த வீட்டில் இருந்து கொண்டு வாடகைக்கு விட முயன்றார்கள். தரகர்களை கூப்பிட்டு விசாரித்தார்கள். இந்த பகுதியில் பள்ளிகள் சுமார்தான் என்பதால் இங்கு வசிப்பதை பல குடும்பங்கள் தவிர்க்கின்றன. தவிர்க்கவும் இந்த இடத்துக்கு $1,000 வாடகையே அதிகம் என்றார்கள். தரகர் மூலம் வாடகைக்கு விட அவருக்கு 1,500 தனியாக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தது. தரகர் வேண்டாம், நீங்களே செய்யுங்க, சுலபமான வேலைதான் என்று பட்டேல் தம்பதிகள் ஊக்கினார்கள். 2 மாதத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையை வெறுத்துவிட்டது. இந்த வீடு வாடகைக்கு விட முடியும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. வார இறுதியில் இவர்கள் இங்கு வருவதால் நண்பர்கள் அழைக்கும் வார இறுதி விருந்துகளுக்கு இவர்களால் போக முடியவில்லை. இங்கேயே குடி வந்து விடலாமா என்று ரகு யோசித்தான். என்ன, அலுவலகத்துக்கு போக 3 மணி நேரம், வர 3 மணி நேரம். ஆனால் உமாவுக்கு அது சாத்தியமில்லை. அவளுடைய அலுவலகத்தில் இரவில் சில நேரம் சென்று வேலை செய்ய வேண்டியிருந்தது. இன்னும் 2 வாரத்தில் வீடு வாடகைக்கு போகவிட்டால் இந்த பகுதியிலே வேலை தேடிவிடலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் சாக்ரமெண்டில் அவர்களுக்கு உகந்த வேலை இல்லை. அடுத்த வாரம் ஞாயிறுமான சாக்ரமெண்டோ வீட்டை பூட்டி கொண்டு சான்கோஸை திரும்பும் நேரத்தில் ஒரு காடிலாக் கார் வாசலில் நின்றது. அதிலிருந்து ஒரு பருத்த ஆப்பிரிக்க பெண்மணி இறங்கினாள். இந்த வீடு வாடகைக்கு கிடைக்குமா? நீங்கள் இந்தியர்கள் தானே? நமஸ்டே, என் பேரு ஜெசிகா ஆண்டர்சன் என்றால். இவர்கள் உற்சாகமாக வீட்டை சுற்றி காட்டினார்கள். ஜெசிகாவுக்கு வீடு பிடித்திருந்தது. என்ன வாடகை, என்ன முன்பணம் என்றால் ஆர்வத்துடன். பேச வந்த ரகுவை அடக்கி உமா பேசினாள். வாடகை மாதம் $1,000, முன்பணம் $2,000, $3,000 கொடுத்தா வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இது சரி வராது வந்தனா என்று ஜெசிகா ஏமாற்றத்துடன் சொன்னாள். ரகுக்கு அவளை போக விட மனசில்லை. உங்கள் மனதில் என்னதான் இருக்கிறது, நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாமா என்றான். ஜெசிகா மகிழ்ச்சியுடன், நல்லது, என் நிலைமையை சொல்லிவிடுகிறேன். நான் ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியர். சாக்ரமெண்டோ நகராட்சி குடியிருப்பு வாரியம் குறைந்த பணம் ஈட்டுபவர்களுக்கு ஒரு சலுகை தருகிறது. அவர்கள் கணக்குப்படி நான் மாதம் $800 வரைக்கும் வாடகை கொடுக்கலாம். அந்த 800இல் 200 தான் நான் கொடுப்பேன். 600 வாரியம் நேரடியாக உங்களுக்கு கொடுக்கும். உங்களால் எனக்கு $800க்கு இதை வாடகைக்கு தர முடியுமா? முடியுமானால்
நான் 2 வருடம் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறேன். இந்த குறைந்த வாடகை உங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்காது அல்லவா? இந்த இளம் வயதிலே நீங்கள் நன்கு சம்பாதித்து சொந்த வீடு வாங்கிவிட்டது எனக்கு பொறாமையாகவே இருக்கிறது என்றார். ரகுவும் உமாவும் சில நிமிஷங்கள் தனியே பேசினார்கள். என்ன இப்படி அடிமாட்டு விலைக்கு கேட்கிறாளே என்றான் ரகு. 3-4 மாசமா உட்காந்துருக்கோம். இதுவரை கைவிட்டு 5000 கட்டியாச்சு. கேட்டால் பள்ளி சரியில்லை, ஏரியா சரியில்லைன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு விற்கவும் முடியாது. கையை விட்டு பணம் நஷ்டமாயிடும். பரவாயில்ல, 2 வருஷம் லீஸுக்கு எடுத்திருக்கால, நமக்கு தலைவலி இல்லை. மாதம் மாதம் $800 வந்துடும். நம்ம கையிலேருந்து $400 சேர்த்து கடனை கட்டிடலாம். 2 வருஷத்தில் வீடு மதிப்பு 4-5 லட்சத்துக்கு போயிடும். அந்த லாபத்தில் இந்த சின்ன நஷ்டம் மறைஞ்சிடும் என்றாள் உமா. ஜெசிகாவுக்கு வாடகைக்கு விட ஒப்புக்கொண்டார்கள். ஜெசிகா சொன்னா, இதை பாருங்க, வீட்டு வாரிய பணம் மாத கடைசியில் தான் வரும். முதல் தேதி வராது. முதல் செக் வர 2 வாரம் நேரமாகும். வர ஆரம்பிச்சிட்டா ஒழுங்காக வரும் என்றார். பையிலிருந்து அவ கொடுத்த ஒப்பந்த தாள்களில் எல்லோரும் கையெழுத்திட்டனர். நான் இதை நாளை காலையில் குடிவசதி வாரியத்தில் சேர்ப்பித்து விடுவேன். 99% பிரச்சனை இருக்காது. சில சமயம் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி என்றால் உமா, உங்கள் கடன் பற்றி, இல்லை வசிக்கிற இடம் பற்றி. அவங்க ரெக்கார்டுக்கு புள்ளி விவரம் சேகரிக்க முன்பணம் கொடுங்க. ஜெசிகா தயக்கமின்றி $3000 செக் எழுதி கொடுத்தாள். ஒரு சின்ன வேண்டுகோள், இதை புதன்கிழமை உங்கள் வங்கியில் போட்டுக்கொள்ளுங்கள். நான் இவ்வளோ பெரிய முன்பணம் கொடுத்தேன் என்பது வாரியத்துக்கு தெரிய வேண்டாம். தெரிந்தால் அவர்கள் பங்கு தொகை குறையும். இந்த முன்பண சமாச்சாரம் உங்களுக்கு எனக்கு மட்டும். நாளைக்கு நான் என் தாயாரிடம் சொல்லி இந்த கணக்கில் பணம் கட்ட சொல்ல வேண்டும் என்றாள். உமாவுக்கு இதில் முழு திருப்தி இல்லை. கையில் பணம் வரட்டும், அப்புறம் வீட்டு சாவி தரோம் என்றாள் தாராளமாக. சாவி தர நீங்கள் நேரில் வர வேண்டாம், உரையில் போட்டு தபாலில் அனுப்புங்கள் என்று சொல்லி தன் அறிமுக அட்டையை கொடுத்தாள். இருவரிடமும் கை கொடுத்து விடைபெற்றாள். ஜெசிகாவின் செக்கே ரகு வங்கியில் கட்டினான். இது உகண்டா வங்கியிலிருந்து வரவேண்டிய தொகை. இதை உங்கள் கணக்கில் வரவு வைத்துக் கொள்வோம். ஆனால் இதை நாங்கள் அந்த வங்கியிலிருந்து பெறும் வரை நீங்கள் எடுக்க முடியாது என்றார்கள். வியாழனன்று மாலை ஜெசிகாவிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. குடிவசதி வாரியம் நம்முடைய வாடகை ஒப்பந்தத்தை அங்கீகரித்து விட்டது. அவர்கள் பங்காக மாதம் $600 செக் உங்கள் கைக்கு வரும். மாத கடைசியில் வராவிட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்து விட்டாள். இன்னும் முன்பணமே வரவில்லை. இவளை எப்படி நம் வீட்டில் வாடகைக்கு வைப்பது என்றாள் உமா. வந்துடும். அவ பொய் சொல்றதா எனக்கு தோன்றவில்லை. நாமும் சாவி கொடுக்கவில்லை. வாரியம் எப்படி நமக்கு பணம் கொடுக்க என்று தெரியவில்லை என்றான் ரகு. எதுக்கும் வாரிய பணம் முன்பணம் வருகிற வரை சாவி கொடுக்க வேணாம் என்றால் உமா. மாத இறுதி வரை சாக்ரமெண்டோ பக்கம் போகவில்லை. அலுவலக வேலையும் அதிகமாக ஆகிவிட்டது. மாத கடைசியில் குடியிருப்பு வாரியத்திடமிருந்து $600 ஒரு செக் வந்தது. இணைப்பு கடிதத்தில் குடியிருப்பு வாரியத்தின் சமூக பணியில் ஒத்துழைத்து குறைந்த வருமானம் உள்ள மக்கள் பயனடையும் வகையில் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததற்கு அரசு சார்பில் நன்றி தெரிவித்திருக்கார்கள். கடித போக்குவரத்துக்கு ஒரு எண்ணை குறிப்பிட்டு அதில் தொடர்பு கொள்ள சொல்லியிருந்தார்கள். ரகுவுக்கும் உமாவுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது. நாம் இன்னும் சாவியே கொடுக்கவில்லை, அதற்குள் ஒரு பகுதி வாடகை வந்துவிட்டது, இன்னும் குடி வைக்கவில்லை என்று இந்த பணத்தை வாரியத்திடம் திருப்புவதா? ஜெசிகாவுக்கு சாவி கொடுத்து விடலாமா? அவள் பங்கு பணம் அப்போதுதானே வரும் என்று குழம்பினார்கள். வார இறுதியில் நேராக போய் கொடுத்து விடலாம் என்று போனார்கள். அவர்கள் சாக்ரமெண்டோ போனதும் ஜெசிகா வீட்டில் ஏற்கனவே குடியேறியிருந்தாள். ஜெசிகா இவர்களை வரவேற்று, பாருங்கள், உங்கள் வீட்டை எவ்வளோ சுத்தமாக வைத்திருக்கிறேன் என்று பாருங்க என்று உள்ளே அழைத்து போனாள். நான் உங்களுக்கு சாவி கொடுக்கவே இல்லையே, உங்கள் முன்பணம் வந்த பிறகு தருவேன் என்று சொல்லி உமா பேசி முடிக்கும் முன் ஜெசிகா அவளை கையமர்த்தினாள். பரவாயில்ல, நாம தான் ஒப்பந்தம் போட்டாச்சு, வாரியமும் அதை அங்கீகரித்து விட்டது. சாவி கொடுப்பது என்பது ஒரு சம்பிரதாயம்தான். நீங்கள் அதை செய்யாவிட்டால் தப்பில்லை. ஏனென்றால் வாடகை வீடுகளில் குடிவருவோர் முதலில் செய்வது புது சாவி போட்டுக்கொள்வது தானே. இதற்கு முன்னால் யார் குடியிருந்தார்களோ, யாரிடம் சாவி இருக்கிறதோ, எதற்கு வம்பு? நான் பூட்டு ரிப்பேர்காரனை கூப்பிட்டு மாற்றிவிட்டேன். $50 செலவு. நீங்கள் நல்லவர்கள் என்பதால் உங்களுக்கு பில் அனுப்பாமல் என் கையிலிருந்து கொடுத்து விட்டேன். வாரியம் வாடகை பங்கு செக் வந்ததா என்றால், வந்தது. உங்கள் பகுதி வாடகை வரவில்லை. முன்பண செக்கும் பணமாகவில்லை என்றாள் உமா. ஜெசிகா உமாவின் கையை பிடித்து கொண்டாள். ரொம்பவும் வருந்துகிறேன். உகண்டா வங்கியில் இருந்ததை கணிசமான தொகையை என் தாயார் என் தம்பி படிப்புக்காக எடுத்துவிட்டாள். இது எனக்கு இப்போல்தான் தெரிந்தது. கவலைப்படாதீர்கள், கொடுத்து விடுவேன். கொஞ்ச காலமாகும். என் பங்கு வாடகை $200 தானே, வருஷத்துக்கு 2400 தானே.
ஒரே செக்கில் கொடுக்க முயல்கிறேன் என்றார். உமாவுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உதட்டை கடித்துக்கொண்டு உயரே பார்த்தாள் ஜெசிகா. உமா, சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். மேலே பாருங்க என்று அறையின் கூரை பகுதியில் இருந்த வட்டமான தண்ணீர் கரையை காட்டினாள். போன வாரம் மழை பெய்தலிருந்து இது வந்திருக்கிறது. கூரையை ரிப்பேர் செய்ய வேண்டும் போல இருக்கிறது. இல்லாவிட்டால் தண்ணீர் உள்ளே புகுந்துவிடும். அதோடு நிற்காது, பாசி படந்து கிருமிகள் மூச்சு காற்றில் கலந்து நோய் வரும். என் நாய் கூட ஒரு மாதிரியாக இருமுகிறது. அதற்கு கானோஃப்ராங் காய்டிஸ் இருக்கலாம் என்று மிருக வைத்தியர் சொல்கிறார். அது இதனால் ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. உமாவுக்கு முகம் சிவந்தது. வீட்டில் இன்னும் ஏதாவது பிரச்சனை உண்டா என்றால் எகத்தாளமாக. ஜெசிகாவுக்கு இந்த எகத்தாளம் பிடிபடவில்லை. ஆம், ஒரு பிரச்சனை. தண்ணீரில் அழுத்த குறைவு. இதற்கு காரணம் இந்த வீட்டில் பல வருடமாய் இருக்கும் இரும்பு தண்ணீர் குழாய் மாற்றப்படவே இல்லை. தண்ணீரில் இருக்கும் உப்புகள் துரு எல்லாம் அழைத்து கொண்டும் இருக்கலாம். இதை மாற்றி புதிதாய் செப்பு குழாய் போட வேண்டும். சீக்கிரம் செய்தால் நல்லது. இல்லாவிட்டால் ஒரு நாள் குழாய் உடைந்து வீடெல்லாம் தண்ணீரால் நாசமாகிவிடும். உங்கள் பொறுப்பு என்றால். வீடு வாங்கினதுலேருந்து எங்களுக்கு ஏகப்பட்ட செலவு. கையில் காசு இல்லை. இப்போது நாங்கள் எந்த ரிப்போர்ட்டும் செய்வதாக இல்லை என்றார் ரகு. உமா ஆமோதித்தாள். உங்கள் இஷ்டம் என்றால் ஜெசிகா. அந்த இருக்க நிலையை மாற்றுவது போல. உமா, உங்களுடைய கருப்பு பட்டுப்புடவை அழகாக இருக்கிறது. நீ இந்தியா போனா எனக்கு ஒன்று வாங்கி வா என்றாள். உமாவின் வாயெல்லாம் பல்லாகியது. மிகுந்த மகிழ்ச்சியிடம், இது எனக்கு பிடிச்ச கலர். எங்கள் மாமியாருக்கு இதை கட்டினா பொறுக்காது. அமங்கலம் சனீஸ்வரன் திட்டுவாங்க என்றாள். அடுத்த சில நிமிடங்கள் அமங்கலம் சனீஸ்வரன் போன்ற சொற்றொடர்களை ஜெசிகாவுக்கு படம் போட்டு பாகம் குறிக்காத குறையாக விளக்க வேண்டியிருந்தது. வாடகை சீக்கிரம் அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு திரும்பினார்கள். அடுத்த மாதம் வாரியத்திலிருந்து செக் வந்துவிட்டது. அதில் ஒரு கடிதம் இணைக்கப்பட்டிருந்தது. உங்கள் சாக்ரமெண்டோ வீட்டில் பாசி காளான் தாக்க இருக்கு போல் தெரிகிறது. இந்த வீட்டில் முறையாக கரையான் பூச்சிகள் இருக்கிறதா என்று சோதனை செய்து ரிப்போர்ட்டை எங்களுக்கு 1 மாதத்தில் அனுப்பவும். அது வரும் வரையில் வாரியத்தின் பகுதி வாடகை பணம் கொடுக்கப்பட மாட்டாது என்றிருந்தது. ரகுவும் உமாவும் குழம்பி போனார்கள். என்ன திமிர் கொடுத்தனக்காரிக்கு! குறைஞ்ச வாடகையில் வீட்டை எடுத்துட்டு தம் பங்கை கொடுக்காம முன்பணமும் கொடுக்காம காளான் ஓனான் புகார் வேற போட்டு கொடுக்கறத பாரு. வாஸ்த சாத்திர பெரியவர்கள் ஊருக்கு திரும்பி போய்விட்டார்கள். ரகுவே வாரியத்தை அழைத்து பெரியவர் வந்து பார்த்து கரையான் இல்லாததை தெளிவுபடுத்தியதையும் வாசல் கதவில் பரிகாரமாக கண்ணாடி பதித்ததையும் சொன்னார். வாரிய அதிகாரி சிரித்தார். மிஸ்டர் ரகு, நீங்கள் இருக்கிறது அமெரிக்கா. இங்கே என்ன சட்டமோ அதைப்படி செய்யணும். முதல்ல இன்ஸ்பெக்ஷன் செய்யுங்க. பிரச்சனை இருந்தால் எப்படி அதை நீக்கணும் அவங்களே சொல்லுவாங்க. செஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு பிரதி அனுப்புங்க. ரகு விளம்பரங்களை படித்து விற்று ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து சோதனை செய்ய சொன்னான். $100 வாங்கி கொண்டு 2 நாள் கழித்து ஒரு ரிப்போர்ட் ஃபேக்ஸ் செய்தார்கள். சாக்ரமெண்டோ வீட்டில் வரைபடம் ஒன்று போடப்பட்டு பரவலாக 10 இடங்களில் சிவப்பு பெருக்கல் குறி போடப்பட்டு இந்த இடங்களில் கரையான் பூச்சி இருக்கலாம் என ஐயப்பட்டார்கள். இதை நிவர்த்தி செய்ய 2 வழி முறைகள் சொல்லியிருந்தார்கள். வழி 1க்கு செலவு $500, வழி 2க்கு $7000. ரகுவும் உமாவும் வழி 1ஐ தேர்ந்தெடுத்தார்கள். ஜெசிகாவிடமும் வீட்டுக்கு மருந்து தெளிக்க போகும் செய்தியை சொன்னார்கள். நல்ல முடிவு. அவர்கள் எப்போது கூப்பிட்டாலும் வீட்டை திறந்துவிட்டு ஒத்துழைக்கிறேன் என்றால். மருந்து தெளிக்கப்பட்டு வீட்டில் புழு பூச்சிகள் தற்போது இல்லை என்பதாய் சான்றிதழ் வந்தது. அதன் பிரதியை வாரியத்துக்கு அனுப்பினான் ரகு. அந்த மாத வாடகை தவணை வந்தது. ஜெசிகாவிடமிருந்து பணம் வரவில்லை. உகண்டா வங்கியில் தேவையான பணம் இல்லை என்பதால் செக்கை கணக்கில் வரவு வைக்க முடியாது என்று ரகுவின் வங்கியிலிருந்து லெட்டர் வந்தது. ரகுவின் அலுவலகத்தில் 50 விழுக்காடு வேலை வெளிநாட்டுக்கு போவதால் பாதி பேரை வேலையிலிருந்து நீக்கலாமா அல்லது அனைவரையும் வைத்துக்கொண்டு ஒரு நாளுக்கு பாதி நேரம் மட்டும் வேலை செய்வதா என்ற விவாதம் எழுந்தது. கடைசியில் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும் வேலை என்று மருத்துவ காப்பீடு கிடையாது என்று முடிவாகியது. உமாவின் அலுவலகத்தில் சிறுக சிறுக ஆட்குறிப்பை நடந்தது. கழிப்பறைக்கு போன ஆள் இருக்கையில் வரும் முன் அவரை கழிப்பறை வாசலிலே சந்தித்து சீட்டு கிழித்தார்கள். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வலுத்தது. பேசாமல் சேர்த்த காசை வச்சுருந்தா எடுத்துக்கிட்டு ஊருக்கு ஓடிருக்கலாம். அதை விட்டுட்டு வீட்டை வாங்கி காசை அதில் கொட்டிட்டு இப்போ வாடகையும் வராமல் வீட்டையும் விற்க முடியாமல் எதுக்கு சிரமப்படணும் என்பதாக சண்டை இருந்தது. இவர்கள் வீடு வாங்கி வாடகைக்கு விட்டு தடுமாறும் அவலம் நண்பர்களால் பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது. ரகுவின் அப்பா கோபமாக கடிதம் எழுதினான். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதித்து மகன் தன் தங்கைகளுக்கு கல்யாணம் செய்விப்பான் என்று நம்பியிருக்க இவன் வீடு வாங்கி வாடகைக்கு விடும் சுயநலத்தை அக்கிரமத்தை கண்டித்தார்.
உமாவின் தந்தை தன் வணிகத்தை பெருக்க வட்டி கொடுத்து வெளியில் கடன் வாங்கும்போது தன்னிடம் கொடுத்து வைக்காமல் எதற்கு இவர்கள் வீடு வாங்கி குடி வைத்து கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டார். தனக்கு வேலையில் கஷ்டம் இருப்பதாகவும் வீட்டுக்கடன் தவணை கொடுக்கக்கூட பணம் கொடுக்க இயலவில்லை என்றும் ஜெசிகா வாடகை தராதது தனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று ரகு ஒரு கடிதம் போட்டான். பதில் கடிதத்தில் வீடு மருந்து தெளித்த போது தான் வீட்டில் தங்கக்கூடாது என்று இன்ஸ்பெக்டர் சொன்னதால் தான் ஹாலிடே இன் ஹோட்டலில் 2 நாள் தங்க நேர்ந்து தன்னுடைய நாய்க்கு நான் கெனல் மோட்டல் காப்பீடத்தில் தங்கவும் நேர்ந்து $350 செலவானதற்கான பில்லின் பிரதியை இணைத்து இந்த வாடகையில் கழித்து கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட்டு இருந்தால் உமாவுக்கு கண்ணில் ரத்தம் வடிந்தது. நான் ஊர் சுற்றி பார்க்க போனா சீப்பா $30 ஹோட்டலில் தங்குறோம். நம்ம குடுத்தனக்காரி ஹாலிடேயில் தங்குறா. அவன் நாய் $50க்கு எங்கேயோ ஸ்பெஷல் ஹோட்டலில் தங்குதாம் என்று வைத்தெறிந்தாள். இதோடு இல்லாமல் வாரியம் ஒரு கடிதம் போட்டது. கரையான் ஒழிப்பு தற்காலிகமாக செய்யப்பட்டு இருப்பதாகவும் 3 மாத உத்தரவாதமே கிடைத்து இருப்பதாகவும் லீஸில் காலம் 2 வருடமாக இருப்பதால் 3 மாத கழித்து மறுபடியும் கரையான் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். ஜெசிகாவிடமிருந்து வந்த லெட்டரில் தண்ணீரின் வேகமும் சூடு குறைவாக இருப்பதால் காலையிலிருந்து அனைவரை குளித்துவிட்டு வெளியே போவது கஷ்டமாக இருப்பதாகவும் இதை உடனே கவனிக்காவிடில் குடியிருப்பு வாரியம் இதில் தலையிட வேண்டியிருக்கும் என்று சொல்லியிருந்தாள். உமாவுக்கு கோபத்தோடு வியப்பும் ஏற்பட்டது. அனைவரும் குளித்தனா? இவ ஒருத்தி தானே, வீட்டில் வேற யார் இருக்கா? நீங்கள் போய் இதை விசாரிச்சுட்டு வாங்க. இப்போ பாதி நேரம் சும்மா தானே இருக்கிறீங்க என்றாள். ரகு இதை ரசிக்கவில்லை. ரகு கடுப்புடன் கிளம்பி போனான். வீட்டில் யாரும் இல்லை. பக்கத்து வீட்டில் விசாரித்தான். அங்கே முதிய பெண்மணி ஒருத்தி இருந்தாள். அவளிடம் கேட்டபோது, உன் வீடா அது? நல்ல பொண்ணை கொண்டு வந்து குடி வைத்திருக்கிறாய். வீட்டில் தடித்தடியா 3 பேர் இருக்கான்கள். ராத்திரி பூரா பாட்டு கூத்து குடி. காலையிலேருந்து வெளியில் போயிடறாங்க. சாயங்காலம் நிறைய கார் வருது. சனையம் பிடிச்ச நாயை வேற ஏன் பெட்ரூம் கிட்ட கட்டிட்டு போயிடறாங்க. அது பகலெல்லாம் குலைக்குது. தூங்க முடில. நீ நாய் வச்சிருக்க, ஏன் பர்மிஷன் கொடுத்த என்று புரிந்து தள்ளினாள். 3 பேர் இருக்காங்களா என்றான் ரகு வியப்புடன். ஆமாம், போன மாதம் வந்தான்கள். சாயங்காலம் வர இருந்தா நீயே பார்க்கலாம். தலைக்கு $500. 4 ரூமுக்கு $2000. ஆமாம், நீ என்ன வாடகை வசூலிக்கிற? அவளுக்கு வேலை வெட்டி இருக்கா என்றாள். அவனால் தங்க இயலவில்லை. அன்று மாலை சான்ஹோஸில் ஒரு புது வேலைக்கு தொலைபேசி நீர்கொளர் இருந்தது. திரும்பி போய் உமாவிடம் சொன்னான். உமா நொந்து நூலானால். உங்களுக்கு பாதி நேரம் வேலையாக போனது நல்லது தான். இனிமே இவளை எப்படி விரட்டதுன்னு பார்க்கணும். அந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ஃபோட்டோ எடுங்க. கேமரா சும்மா தானே இருக்குது. இவன் நிஜமாகவே வேலை செய்கிறாளா பாருங்க என்றாள். ஜெசிகா கொடுத்த கார்டில் ஜெசிகா ஆண்டர்சன், மேடிஹெட், வில்லியம் ஸ்கூல், சான் ஹோசோ என்றிருந்தது. பேச்சுலர் ஆஃப் டீச்சருங்க இருக்கும் போல என்றாள் உமா. மறுநாள் ரகு சற்று சீக்கிரம் சாக்ரமெண்டில் ஜெசிகா வேலை செய்யும் இடத்தில் போய் விசாரித்தான். அவன் நினைத்த மாதிரி பள்ளி அல்லாது வில்லியம் ஸ்கூல் ஆஃப் பார்டெண்டிங் என்ற அந்த பள்ளி மதுபான கடைகளில் வேலை செய்வருக்கு எப்படி பானங்கள் கலப்பது என்று சொல்லித்தர இடம். ஜெசிகா தான் அதற்கு தலைமை ஆசிரியர். பீடி என்றால் பார்டெண்டராம். ஜெசிகா அங்கு இல்லை. வீட்டுக்கு போனான். வீட்டு வாசலில் 4 கார்கள் இருந்தன. ரகு மணியை அழுத்த ஜெசிகா வெளியே வந்தாள். ரகு, வாருங்கள், என்ன விஷயம்? சாப்பாடு நேரத்தில் வந்திருக்கிறேன். சாப்பிட வரீங்களா? வான்கோழி சமைத்திருக்கேன் என்றாள். ரகு கோபத்தை அடக்கி கொண்டு, நான் வேறு காரணத்திற்காக வந்திருக்கேன் என்றான். குழாயில் தண்ணீர் வராது பற்றி தானே? மிக்க நன்றி ரகு. பாத்ரூம் இந்த பக்கம். நான் முதலில் எல்லா அறைகளையும் பார்க்க வேண்டும். ஜெசிகா அவனை எல்லா அறைகளுக்கும் அழைத்து போனான். ஒவ்வொரு அறையிலும் ஒரு படுக்கை பெட்டி. ஜெசிகாவின் அறையில் ஒரு பெரிய மரப்பெட்டி. இதுதான் இல்லீகல்லா ஜாமான் இருக்குமா? சடக்கெண்ணன் திறந்தான். அதிலிருந்து புஷ்ஷன்னு சீரி 6 அடி நீல மலைப்பாம்பு வெளிப்பட்டது. ஜெசிகா குனிந்து அதை வாரி எடுத்தாள். ரகு, என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை கேட்காம பெட்டியை ஏன் திறந்தீங்க? இது ஜான். அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஜான், கோச்சுக்காத. இது வீட்டுக்கு சொந்தக்கார ரகு. ஒரு முத்தம் கொடு என்று ரகுவின் கண்ணத்தருகே நீட்ட அது ஆவலுடன் முன்னேற ரகு ஐயோ என்று அலறி பின்னால் போனான். இது கடித்து வைத்து நாளைக்கு ஆஃபீஸில் கன்னத்தில் என்னங்க காயம் என்று கேட்டு மலைப்பாம்பம் செஞ்ச மாயங்க பதில் சொல்லி மானம் போகுமே. ரகு, உங்களுக்கு என்ன பார்க்க வேண்டும்? என் நண்பர்கள் சமையல் அறையில் இருக்கிறார்கள்.
வாருங்கள் பிறகு பேசலாம் என்றார் ஜெசிகா. சமையலறைக்கு போய் அங்கே இருந்த 3 வாட்டசாட்டமான ஆப்பிரிக்கர்களை அறிமுகம் செய்தாள். இவர்கள் உகண்டாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், என் உறவினர்கள். இவர் வீட்டு ஓனர் ரகு, இவன் பக்லு, இது பிண்டா, இது பொக்லே என்று அறிமுகம் செய்ய அவர்கள் கையில் ரொட்டியென ஹாய் என்றார்கள். ஜெசிகா, ரகு உங்களுக்கு ஒரு தட்டு போடவா என்றார் ரகு. இல்லை, நான் சாப்பிட்டாச்சு, உங்ககிட்ட முக்கியமாக விஷயம் பேசணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க, வெளியே காத்திருக்கேன் என்றான். ஹால் சோஃபாவில் அமருங்கள், இது வருகிறேன் என்றாள் ஜெசிகா. ரகு சோஃபாவில் அமர்வும் நாய் அவன் எதிரி வந்து கம்பீரமாக அமர்ந்து கொண்டது. நாயை ஃபோட்டோ எடுக்கலாம் என்று கேமராவை திறக்கவும் நாய் பயங்கர உருமலை வெளியிட்டது. ரகு மனதை மாற்றிக்கொண்டான். இடம், காலம், ஏவல், பொருள் எல்லாம் பார்த்துதானே செயல்பட வேண்டும். அவள் வெளியே வந்தவுடன், ஜெசிகா, நீங்கள் செய்வது பிடிக்கவில்லை. உங்கள் பங்கு வீட்டு வாடகை தருவதில்லை. இதுவரை முன்பட வரவில்லை. வீட்டில் நாய் வைத்துக்கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. இப்போது ஒரு பாம்பு இருக்கிறது. 3 பேர்கள் உங்களுடன் சேர்ந்து வசிக்கிறார்கள். இதற்கு என் அனுமதி பெறவில்லை. இவர்களுக்கு அரை வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பதா எண்ணுகிறேன். நீங்கள் பள்ளி ஆசிரியர் என்று நினைத்தேன். ஆனால் ஏதோ மதுபான கலப்பது பற்றி போதிக்கிறீர்களாம். நீங்கள் வீட்டை காலி செய்து விடுங்கள் என்றான். ஜெசிகா கோபத்துடன், இதை என்னால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் என் மனதில் உள்ளதை சொல்கிறேன். இங்கு இருப்பவர்கள் என் ஊரிலிருந்து வந்தவர்கள், வேலை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு வாடகை தருகிறார்கள் என்று யார் சொன்னது? நாயும் மலப்பாமோ என் செல்ல பிராணிகள். சாதாரண அப்பார்ட்மெண்ட் அறைகளில் இவற்றை வளர்க்க அனுமதி தருவதில்லை. அதனாலேயே வீட்டை வாடகைக்கு எடுத்தேன். நீங்கள் வீட்டு சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நான் குடுத்தனக்காரி தான். இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்து சோதனை போட உங்களுக்கு உரிமை இல்லை. என் தனிமையில், எந்த சொந்த வாழ்வில் நீங்கள் மூக்க நுழைக்காதீர்கள். நான் எந்த பள்ளியில் என்ன போதித்தா உமக்கு என்ன? அப்படி எங்கள் வீட்டுக்கு வர வலுவான காரணம் இருந்தால் 24 மணி நேரம் முன்பு தெரிவித்து என் அனுமதி பெற்ற பிறகே இனி வரலாம். வீட்டில் தண்ணீர் அழுத்தம் போதவில்லை. ஹீட்டரில் வெப்பம் இல்லை. ஜன்னல்கள் சரியாக பொருந்தாமையால் இரவில் குளிர்காற்று வீட்டுக்குள் வருகிறது. இதெல்லாம் இனி நான் பொறுக்க மாட்டேன். நான் வாடகை தரவில்லை என்கிறேன். 2 நாள் வெளியே தங்கியதுக்கு பில் யார் தருவார்கள்? சில்லறையாக இந்த வீட்டில் எத்தனை ரிப்பேர் செய்திருக்கேன் என்று பட்டியல் அனுப்புகிறேன். நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் போகலாம். எழுத்துப்பூர்வமாய் அனுமதி வாங்கி என்னை சந்திங்கள் என்று சொல்லி நாயை ஒரு பார்வையிட்டு, மிஸ்டர் ரகு வீட்டுக்கு போக தயார். அவருக்கு கதவு வரை போய் வழி அனுப்பிவிடு என்றாள். காது விரிக்க நாய் இழுத்து ரகுவின் பேண்டை கவ்வ ரகு தெருவுக்கு ஓடி காரில் ஏறினான். வீட்டுக்கு போய் உமாவிடம் நடந்ததை சொன்னான். மறுநாள் உமா அன்று தபாலில் வந்த லெட்டரை காட்டினாள். குடுத்தனக்காரருக்கு நல்ல அழுத்தத்தில் குளிர்ந்து சுடுநீர் கிடைக்க வேண்டும். வீட்டை வெப்பமாக்கும் ஹீட்டர் பழுது பார்க்க விட்டு பில்டர் அடிக்கடி மாற்றப்பட வேண்டும். சுவரில் உள்ள பெயிண்டில் ஈயக்கலப்பு இல்லை உண்டு என்பது தெளிவுபடுத்த வேண்டும். ஈயம் இரத்தத்தில் கலந்தால் நோய் வரும் சாத்தியக்கூறு உள்ளது. இதெல்லாம் சரி செஞ்சு சான்றிதழுடன் எங்கள் அலுவலகத்து அனுப்பினால் ஒழிய உங்கள் வாடகை இனி தரப்பட மாட்டாது. வாரியத்திலிருந்து வந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. பட்டேலுக்கு இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் எப்படி சமாளிக்கிறான்? மறுநாளைக்கு வீட்டை விற்க போகிறேன், காலி பண்ணி என்று சொல்லி ஒரு லெட்ரு போட்டான். வீடு 2 மாத லீஸில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரை 6 மாத காலமே ஆகியிருப்பதால் வீட்டு சொந்தக்காரர் லீஸை முறிக்க குடுத்தனத்துக்காரருக்கு பாக்கி 18 மாத வாடகை கொடுக்க வேண்டும். அவருக்கு புது வீடு பார்க்க ஆகும் செலவுகளை தர வேண்டும். இதை நீங்கள் அறிவீர்கள். வாடகை கட்டுப்பாடு குடியிருப்பு வாரிய விதி எண் 56A என்று நினைக்கிறேன் என்று ஜெசிகா பதில் கடிதம் போட்டாள். குடித்தன இருப்பவர்களின் மதம், இனம், தோல் நிறம், மொழி பாகுபாடால் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. இங்கு கருப்பு என்றால் அமங்கலம், சனீஸ்வரன் என்று நண்பர்களாம். கருப்பு தோல் நிறத்தை விரும்பாதவராம். குடித்தனக்காரர்களில் கூட இருக்கும் நண்பர்கள் கருப்பு நிறத்தவர் என்பதால் உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறதாம். உங்கள் குடித்தனக்காரர் எங்களுக்கு ஒரு புகார் அனுப்பியிருக்கிறார். அதை ஆய்ந்து வருகிறோம். அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் அபராதம் கட்டுவதுடன் சிறை தண்டனையும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் பதிலை உடனே எதிர்பார்க்கிறோம் என்று வாரியம் அச்சுறுத்தியது. ரகுவும் உமாவும் மிரண்டு போனார்கள். தங்கள் நண்பர் பட்டேலை அழைத்து யோசனை கேட்டார்கள். இது ஒரு வக்கீல் மூலமாக சமாளிப்பது நல்லது என்று சொல்லி அவன் தன் வக்கீல் நண்பர் சதீஷ் பட்டேலின் பெயரை சிபாரிசு செய்தான். இவர்கள் போய் வக்கீலிடம் பேசினார். ஏன் இந்த வாரியம் எங்களை இப்படி உயிர் எடுக்கிறது என்று அழுதார்கள்.
சதீஷ் நடந்ததை தீர விசாரித்து அறிந்து கொண்டான். இது இந்தியாவில் உள்ள வாடகை கட்டுப்பாடு அல்ல. இங்கு குழந்தைகள் தாங்கள் குடியிருக்கும் பகுதி பள்ளிகளுக்கே போக வேண்டும். சமூகத்தின் அடியில் உள்ள சில ஏழை மக்கள், மேற்குடி மக்கள் இருக்கும் நல்ல இடங்களில் குடியிருந்து நல்ல கல்வி பெற இவர்கள் வாடகை உதவி தருகிறார்கள். ஒரு பகுதிக்கு வாரியம் ஒரு பகுதிக்கு வாடகைக்கு எடுத்து வரும் பொறுப்பு வாரியத்தின் சட்ட திட்டங்கள் கடுமையானவை. அதை தப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது கிடக்கட்டும், நீங்கள் சாதாரணமாக கருப்பு நிறத்தை பற்றி சொன்னது தவறாக புரிந்து கொண்டு திரித்து சொல்லியிருக்கிறார்கள். இங்குள்ள ஆப்பிரிக்க மக்கள் தங்களை நீக்ரோ என்று இணைப்பெயரால் அழைப்பது விரும்பவில்லை. தங்களை பிளாக் என்றே சொல்லிக் கொள்கிறார்கள். இதை விலக்கி எழுதி ஒரு மன்னிப்பு கடிதம் போட்டு சமாளித்து விடலாம். சட்டப்படி ஜெசிகாவின் பங்கு வாடகை வராததால் அவளை காலி செய்ய சொல்ல முடியும். இந்த லீகல் எவிஷனுக்கு $500 செலவாகும் என்றான். வாரியத்துக்கு மன்னிப்பு கடிதம் போட்டு ஜெசிகாவுக்கு 3 நாளைகள் வாடகை கொடு அல்லது வீட்டை காலி பண்ணு என நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அது அனுப்பிய மறுநாள் ஜெசிகாவிடமிருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. தன் வியாபாரத்தில் வில்லியம் ஸ்கூல் ஆஃப் பார் டெண்டிங் ஏற்பட்ட நஷ்டத்தால் வாடகை கொடுக்க இயலாமல் போனதென்று தன் கடனிலிருந்து மூலம் நிவாரணம் பெற எண்ணுவதாகவும் கடன்காரர் பட்டியலில் ரகு உமா சேர்க்கப்பட்டு விட்டதாகவும் மனுதாரர் கடன்காரர் சந்திப்பு அடுத்த 60 நாட்களில் சாக்ரமெண்டோ கோர்ட்டில் நடக்கும் என்று கண்டிருந்தது. இது இவர்களுக்கு குழப்பமாயிருந்தது. சதீஷ் இதை விளக்கினான். வியாபாரத்தில் நஷ்டம் அடைபவர்கள் கடன் அதிகமாகி சொத்து குறைந்த போது வியாபாரத்தை நிறுத்திவிடாமல் தொடர்ந்தபடி கடன்களை சிறிது சிறிதாக அடைக்கும் திட்டத்தை ஜெசிகா பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறாள் என்று சதீஷ் சொன்னதும் ரகுவுக்கு கோபம் வந்தது. அவள் வியாபாரத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவளுக்கு தானே வீடு வாடகைக்கு கொடுத்தேன், ஒரு வியாபார நிறுவனத்துக்கு கொடுக்கவில்லையே என்று கத்தினான். சதீஷ் அவனை அடக்கினான். நீ சொல்வது எனக்கு புரிகிறது. யாரோ எப்படியும் வழக்கு தொடரலாம், அது அவர்கள் உரிமை. இதை நாம் கோர்ட்டில் போய் வாதாடி வாடகை சமாச்சாரம் இந்த வழக்கை சேர்க்க முடியாது என்று வாதிட வேண்டும். எனக்கு ஒரு நாள் கோர்ட்டு செலவு $400. நீ கவலைப்படாத, ஜெயித்து விடலாம். ஆனால் நான் குறிப்பிட்ட தேதி வரை காத்திருக்க வேண்டும் என்றான். இதை நானே செய்து விடலாமா? கோர்ட்டில் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டான் ரகு. இதுக்கு நீ போய் வக்கீலுக்கு படிச்சுட்டு வரவா போற? நான் இருக்கேன். நீ போய் ஏதாவது குழப்பி விட்டால் அது உனக்கு பாதகமாகிவிடும் என்று சதீஷ் எச்சரித்தான். 2 மாதங்கள் வாரியம் பணம் கொடுக்கவில்லை. கோர்ட்டில் குறிப்பிட்ட தேதிக்கு 1 வாரம் முன்னர் ரகுவுக்கு தபாவில் ரெஜிஸ்டர் லெட்டர் வந்தது. அதில் ஜெசிகா திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு மூலம் தன் கடனை ரத்து செய்ய கோருவதாயும் அது சம்பந்தமான கூட்டம் சாக்ரமெண்டோ கோர்ட்டில் அடுத்த 30 நாட்களில் தேதி குறிப்பிடப்படும் என்று வக்கீல் மூலம் தெரிவித்திருந்தாள். இதென்ன புதுசா தொந்தரவு என்றால் உமா. சதீஷிடம் போனார்கள். இது தனிப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்ட உரிமை. தங்கள் கடன் சொத்துக்களை மிஞ்சிவிட்டால் இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் திவாலானாக அறிவிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்களுடைய கிரெடிட் கார்டு, வாடகை, மருந்து கடன்கள், சில்லறை கடன்கள் அளிக்கப்பட்டுவிடும். அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பழைய கார், துணிமணிகள் தவிர பாக்கி இருக்கிற சொத்துகள் விற்கப்பட்டு செலவு போக பாக்கி கடன்காரர்களுக்கு சிறிது கிடைக்கலாம். இதன் மூலமாக அவளுக்கு பலன் அதிகம். கோர்ட்டில் இதில் தீர்ப்பளிக்க 8 மாதத்திலிருந்து 1 வருடம் ஆகலாம். ஏனென்றால் ஏகப்பட்ட வழக்குகள் இன்னும் முடியாமல் இருக்கின்றன. அதுவரை வீட்டுக்கு வாடகை கிடையாது. அதை விற்கவோ இன்னொருவர் குடி வைக்கவோ இயலாது என்றான். 9 மாதம் கழித்து கோர்ட் ஜெசிகாவின் கடன்களை ரத்து செய்து அவள் சொத்துகளின் மதிப்பு மிக சிறிய அளவே என்று தீர்மானித்தது. அப்பாட, வீடு கைக்கு வந்துவிடு என்று இவர்கள் சாக்ரமெண்டோவில் போனார்கள். ஜெசிகா, கோர்ட் எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து விட்டது. இருந்தால் நான் உடனே இப்பொழுது காலி செய்வதாக இல்லை. நீங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் வீடு வாடகை என்று இங்கு வந்து என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி கதவை சாத்திவிட்டாள். சதீஷின் ஆலோசனைப்படி எவிக்ஷன் கோர்ட்டில் ஜெசிகா வீட்டுக்களை செய்ய மனு போட்டார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வர 3 மாதமாகியது. கோர்ட்டில் அவள் வாடகை தராததற்காக காலி செய்ய வேண்டும் என்று தீர்ப்பாகிவிட்டது. தன்னுடைய செல்லப்பிரியான பாம்பு ஜானுக்கு உடல்நலம் சரியில்லதால் இன்னும் 2 வாரம் கூடுதலாய் தங்க அவள் கேட்ட அவகாசம் நிராகரிக்கப்பட்டது. அடுத்த வாரம் அவள் காலி செய்ய வேண்டும் என்று செய்யாத பட்சத்தில் கோர்ட் மார்ஷல் அவள் உடைமைகளை எடுத்து வெளியே போட்டு வீட்டை ஷீல் வைத்து விடலாம் என்று தீர்ப்பானது. ரகுவும் உமாவும் அவள் காலி செய்து விட்டதை உறுதி செய்து கொள்ள அடுத்த வாரம் சாக்ரமெண்டோ போனார்கள். போகும் முன் ஒரு வீட்டு தரகரை கையோடு அழைச்சிட்டு போவோம். வீடு என்ன விலைக்கு போகும் தெரிஞ்சு வித்து ஒழிச்சிடுவான் என்றார் உமா. ரகுவும் சம்மதித்தான். தரகரோடு அவர்கள் வீட்டுக்கு போனது. அவள் முதல் நாளில் காலி செய்து வீட்டு போனது தெரிந்தது. வீடு மோசமான நிலையில் இருந்தது. சுவர்களில் ஓட்டிகள் இருந்தன. கம்பளம் கிழிக்கப்பட்டு இருந்தது. குழாய்கள் உடைக்கப்பட்டு இருந்தன. வாசலில் புல் தண்ணீர் விடாமல் காய்ந்த வைக்கோலாய் ஆகியிருந்தது. ஜன்னல் கண்ணாடிகள் விரிசலோடு இருந்தன. என்ன இப்படி நாசம் பண்ணிட்டா என்றாள் உமா. சில குடுத்தனக்காரர்கள் எவிக்ஷனுக்கு பிறகு கோபத்தில் இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்வதுண்டு என்றார் தரகர். இந்த வீடு என்ன விலைக்கு போகும்? 3-4 லட்சம் போயிருக்கும். ஒழுங்காய் இருந்தால் இந்த நிலைமையில் 2 லட்சம் கிடைத்தால் அதிர்ஷ்டம். நீங்களே ரிப்பேர் செய்தால் அதிக விலை கேட்டு பார்க்கலாம், அல்லது அதிக வாடகைக்கு விடலாம் என்றார் தரகர். வாடகை வேலையே வேண்டாம் என்றார்கள் இருவரும். வித்து வரும் பணத்தை எப்படி முதலீடு செய்ய போறீர்கள்?
வேறு எங்காவது வாங்கி விடலாமா? வங்கியில், பங்கு மார்க்கெட்டில் இருவரும் கைகூப்பி சொன்னார்கள், எப்படியாவது இந்த வீட்டை வித்துட்டு ஆள விடு. சட்டி சுட்டதடா, கையை விட்டதடான்னு ஆயிடுச்சு. எங்களால் இனி எதையும் நம்ப முடியாது. பணத்தை தலகாணிக்கு கீழே வைத்துக் கொள்வதே மேல் என்று நினைக்கிறோம். எதில் தலையிட்டாலும் தீர விசாரித்து செய்தால் அதிக பிரச்சனை இராது. தெரிந்தவர்களிடம் கேட்டு பிரச்சனையின் எல்லா கூறுகளையும் அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது என்றார் தரகர். அவருக்கு அறிவுரை சொல்லும் நேரம்